கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மை உருவாக்குகிற கர்த்தர் நம்மை நிச்சயமாய் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நமக்கு சகாயம் செய்வார். எரேமியா 33:2 இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தராயிருக்கிற யெகோவா என்னும் நாமமுள்ள தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், அவர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை உருவாக்குவேன், உன்னை கட்டி எழுப்புவேன், உன்னை நாட்டுவேன், உன்னை பயன்படுத்துவேன். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவின் பாளையத்தை நிர்மூலம் பண்ணி என்னுடைய கிருபையை உனக்குள் ஸ்தாபித்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை திடப்படுத்தி உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உருவழிந்து போன நன்மைகளை கர்த்தர் மறுபடியும் உருவாக்க போகிறார். கற்பத்தின் கனி எனக்கு கிடைக்கவில்லை, வாழ்க்கையில எந்த நிம்மதியும் இல்லை, எல்லாமே அழிந்து போயிற்று என்று கலங்குகிறீர்களோ? அழிந்து போன கனிகளை மறுபடியும் உருவாக்கி உங்களை காணச் செய்து ஆசீர்வாதத்தின் சாட்சிகளாக உங்களை கர்த்தர் சபையிலே, தேசத்திலே, குடும்பத்திலே அவர் நிறுத்த போதுமானவர். தீர்க்கன் எரேமியாவுக்கு உதவி செய்த கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் உங்களோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் கைகளை பிடித்து பயப்படாதே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்களை மார்போடு அணைத்து தேற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போய் இருக்கிற உங்களை அவர் சத்துவத்தை கொடுத்து உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறார். சோர்ந்து போகாதிருங்கள், அவரை மாத்திரம் முருக பிடித்துக் கொள்ளுங்கள். ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவை, இந்த காலை வேளையிலும் என் நன்மையெல்லாம் அழிந்து போயிற்று என்று கலங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே மறுபடியும் நன்மைகளை உருவாக்கி கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வைக்க அற்புதம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.